வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவாணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடத்தில் காலை பார்த்து பலன் சொல்ல வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் குணம் அறிந்து நாம் பலன் கூற வேண்டும். பிணிகளும் அதற்குண்டான நட்சத்திரங்களும். பிணிகள் எந்தெந்த நட்சத்திர நாட்களில் உண்டாகின்றது என்பதை கொண்டு அந்த பிணிகள் குணமாகுமா, அது குணமாவதற்கு எத்தனை காலம் பிடிக்கும் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிணி வந்தால் 25 நாட்களில் குணமாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிணி வந்தால், நோய் வந்துவிட்டால் 5 அல்லது 7 நாட்களில் குணமாகும். இல்லையெனில் 21, 27 நாட்கள் ஆகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிணி வந்துவிட்டால் 8 அல்லது 11 நாட்களில் குணமாகும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 6 அல்லது 9 நாட்களில் குணமாகும். புனர்பூச நட்சத்திர நாளில் நோய் வந்துவிட்டால் 13, 15 அல்லது 27 நாட்களில் குணமாகும். புனர்பூச நட்சத்திரத்தில் நோய் வந்தால் 13, 15 அல்லது 27 நாட்களில் குணமாகும். பூச நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 3 அல்லது 7 நாட்களில் குணமாகும். பூர நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 7 நாட்களில் குணமாகும். உத்திர நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 8, 9 அல்லது 21 நாட்களில் குணமாகும். ஹஸ்த நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 7 அல்லது 20 நாட்களில் குணமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 8 அல்லது 27 நாளில் குணமாகும். சுவாதி நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 10 அல்லது 45 நாட்களில் குணமாகும். மூல நட்சத்திரம் 27 நாட்களில் குணமாகும். விசாக நட்சத்திரம் 12 முதல் 20 நாட்களில் குணமாகும். அனுச நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 12 நாட்கள் முதல் 20 நாட்களுக்குள் குணமாகும். அனுச நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 7 நாட்களில் குணமாகிவிடும். கேட்டை நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 17 நாட்களில் குணமாகும். மூல நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 10 அல்லது 27 நாட்களில் குணமாகும். பூராட நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 6 அல்லது 9 நாட்களில் குணமாகும், அல்லது 8, 9 மாதங்கள் கூட ஆகலாம். உத்திராட நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் அதிகப்படியாக 1 மாதத்தில் குணமாகிவிடும். திருவோண நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 8 நாட்களில் குணமாக வாய்ப்புண்டு. எனினும் முழுமையாக பிணியிலிருந்து விடுபட 1 வருட காலம் பிடிக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 1 வாரத்தில் குணமாகும், அல்லது 1 மாதம் தள்ளி போகும். சதய நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 13 நாட்களில் குணமாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 15 நாட்களில் குணமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நோய் வந்துவிட்டால் 14 நாட்களில் குணமாகும். பல வருடங்களும் பிணியால் துன்பம் அடைய நேரிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிணி வந்துவிட்டால் 8, 14 அல்லது 27 நாட்களில் குணமாகும். எனினும் ஒரு விஷயத்தை நாம் கவனம் கொள்ள வேண்டும். பிணிகள் தொடங்கி சரியான நட்சத்திர நாளை அறிந்தால்தான் மேற் சொன்ன பலன்களை கணிக்க முடியும். மற்றும் ஆயில்யம், பரணி, கேட்டை, பூரட்டாதி, விஷாகம், மகம், திருவாதிரை, அனுசம் ஆகிய 8 நட்சத்திர காலத்தில் தோன்றும் பிணியானது உடலை மிகவும் வருத்தும். இவற்றுள் சில நட்சத்திர தினங்களில் உருவாகும் நோய் மரணத்தையும் ஏற்படுத்தலாம் என குறிப்புகள் உண்டு. எனினும் மரணத்தை வெல்லும் சக்தி பிரார்த்தனைக்கு உண்டு. ஆகவே உரிய பிரார்த்தனை பரிகாரங்களிலிருந்து செய்தால் துன்பங்களிலிருந்து விடுபடலாம். மிக முக்கியமான சக்தி வாய்ந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரமான மகாமிருத்யுஞ்சய ஜெயமந்திரம், சிவமந்திரம் உங்களை பாதுகாக்கும். இந்த மூல மந்திரம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருமிக பந்தனாத் மம்ருதோர் முக்ஷியா மாமிருதாத். இந்த மந்திரம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருமிக பந்தனாத் மாமிருதோர் முக்ஷியா மாமிருதாத். இந்த சக்தி வாய்ந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை நாம் வாழ்வில் சபம் செய்யும் பொழுது உடல் பிணிகளிலிருந்து நம் மீண்டும் புதிய ஒரு மனநிலையை அடையலாம். மனநோய்களை உணர்த்தக்கூடிய கிரக அமைப்பு ஒரு தனி மனித வாழ்க்கையில் எந்த விதமாக அமையப் போகிறது என்பதை கோள்கள் தான் முடிவு பண்ணுகின்றன. வாழ்க்கையில் ஏற்படவிருக்கும் புண்ணியம்,
வெற்றியை தருகிறது. நல்லது கெட்டது, பாவம் கெட்டதை தருகிறது. இந்த மனநிலையை வைத்தே உயிரை கொல்லுதல் பாவம் என்ற அடிப்படையில் நாம் சொல்கின்றோம். பசுவை கொன்றால் பாவம் என்ற நிலைப்பாடு இல்லை. இதுதான் ஒருவருக்கொருவர் மனநிலையில் ஏற்படும் மாற்றம். அந்த மனநிலைதான் மனநோய். மனநோய் ஏற்படுவதற்கு சில கிரக அமைப்புகள் உள்ளன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் பிஹெச்டி பேசுகின்றேன். தொடர்புக்கு செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும்.